ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதன் வியூகம் எப்படி இருக்கும்? ஒரு கற்பனை முன்னோட்டம். முந்தைய போர்களை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் நவீன கால போர்கள் சைபர் தாக்குதல்கள் மூலம் மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பை முடக்கி மின்னணு போர் உத்திகளால் ரேடார்களை செயலிழக்கச் செய்து ஈரானின் வான்வெளியை முழுவதுமாக அமெரிக்க கட்டுப்படுத்தும். ஈரான் முற்றிலுமாக வெளி உலகு தொடர்புகள் துண்டித்து தனிமைப்படுத்தப்படும். பின்பு தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். இது ஒரு 4 முனை தாக்குதல்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. முதலில் அரபிக்கடலோரம் நிலைநிறுத்தப்பட்ட போர்க்கப்பல்களிலிருந்து டோமாஹாக் ஏவுகணைகளை வைத்து ஈரானின் ஏவுகணை நகரத்தை குறிவைப்பார்கள். அடுத்து B2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பேர் வைத்து பங்கர் பஸ்டர் எனப்படும் GBU-57 மாசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் சுமார் 16,000 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட குண்டை சுமந்து செல்லும் ஒரே விமானம். இதை பயன்படுத்தி கடந்த வருடம் ஜூன் 12 போரில் ஈரான் மீது அமெரிக்கா அணுமின் நிலையத்தை தாக்குதல் நடத்தினார்கள். இது நிலத்தடியில் 200 அடி ஆழம் வரை ஊடுருவி வெடிக்கக்கூடியது. பெரும்பாலான ஈரானின் பலமான ஆயுதங்கள் மலைக்கு கீழே உள்ளது. எதிர்த்தாக்குதல் தடத்தவிட முடியாமல் ஈரானின் ஏவுகணை நகரத்தை தொடர்ந்து குறிவைப்பார்கள். ஈரானின் மிகப்பெரிய பலமான ஏவுகணை தளங்களை மீண்டும் மீண்டும் குறிவைத்து தாக்குவதன் மூலம் அவற்றின் செயல்பாட்டை முடக்கி பலவீனப்படுத்துவதே முதன்மை இலக்காகும். அதே நேரத்தில் ரேடாரில் சிக்காத F-35, F-22 போன்ற அதிநவீன ஸ்டெல்த் விமானங்கள் மற்றும் F-15I, F-15E போர் விமானங்களை இஸ்ரேல் பயன்படுத்தும். இவற்றின் மறைவு தொழில்நுட்பத்தால் ஈரானின் S-300, S-400 பாதுகாப்பு அமைப்புகள் முன்கூட்டியே கண்டறிவது கடினம். கடந்த ஆண்டு போரில் ஈரானால் இஸ்ரேலின் ஒரு விமானத்தையும் சுட்டு வீழ்த்த முடியவில்லை. இறுதியாக ஈரானுக்குள் ஊடுருவியுள்ள இஸ்ரேலிய உளவு பிரிவு அந்நாட்டின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை சிதைப்பதோடு முக்கிய இராணுவ தளபதிகளையும் தலைவர்களையும் குறிவைத்து அழிக்கும் தலைமை அறுப்பு வியூகத்தை முன்னெடுக்கும். தலைமை வீழ்ந்தால் ஒட்டுமொத்த போராட்டமும் சிதறிவிடும் என்ற இந்த உத்தியை பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக பின்பற்றி வரும் நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலை எதிர்க்கும் நாடுகள் மற்றும் குழுக்கள் தான் இதுபோல் திட்டமில்லாமல் அழிந்து போயுள்ளனர். இந்த தாக்குதல்கள் அனைத்தும் ஒரே நேரம் ஈரான் நாட்டுக்குள் நடக்கும். இந்த போர் திட்டத்தை எப்படி வெல்லப் போகிறது ஈரான்? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற போர் வியூகங்கள் மற்றும் பல தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.